சென்னை பெருநகரில் 710 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதை மின்வட பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், அடிக்கடி புயல் பாதிக்கும் கடலூர், வேளாங்கண்ணி பகுதிகளில் 360 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதை மின்வட பாதை அமைக்க திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் இன்று தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது வினா ஒன்றுக்கு பதிலளித்த மின்சாரத்துறை அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன், தமிழ்நாட்டில் தற்போது சென்னை பெருநகரில் மட்டுமே புதை மின்வட பாதைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், புயலால் பாதிக்கப்படும் கடலூர், வேளாங்கண்ணி போன்ற பகுதிகளில் 360 கோடி ரூபாய் செலவில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு உலக வங்கியிடம் நிதி உதவி கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மின்பாதைகளில் மேல்நிலை மின்பாதைகளை பூமிக்கடியில் புதை மின்வடங்களாக வழித்தடங்களாக மாற்றுவதற்காக சென்னையிலே மட்டும் இன்றைக்கு புதை மின்வடங்களாக மாற்றுவதற்காக திட்டமிடப்பட்டு RAPRDP திட்டத்தின் மூலமாக 710 கிலோமீட்டர் தூரம் இங்கே புதை மின்வடங்களாக மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டு அதில் 305 கிலோமீட்டர் பணிகள் முடிவடைந்திருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சென்னை பெருநகரத்தை தவிர இந்த புதை மின்வடங்களாக மாற்றுகின்ற திட்டம் இப்பொழுது அந்த புயல் அடிக்கடி பாதிக்கின்ற கடலூர் மாவட்டத்திலும் வேளாங்கண்ணியிலும் அதற்காக அம்மா அவர்கள் புதை மின்வடங்களாக மாற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அங்கே 360 கோடி ரூபாய் செலவிலே அந்த கடலூர் மாவட்டத்திலும் வேளாங்கண்ணியிலும் அந்த புதை மின்வடங்களாக மாற்றுவதற்கு வேண்டிய இங்கே திட்ட மதிப்பீடுகள் உருவாக்கப்பட்டு உலக வங்கியினுடைய நிதி உதவி கேட்டு இங்கே விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது. உலக வங்கியின் நிதி கிடைக்கப்பட்டவுடன் அந்த பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு ப. மோகன், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தொழிலாளர் நலனுக்காக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இந்த குழு 17 முறை கூடி பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும், இதன் மூலம் 59,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாவட்ட அளவில் தொழிலாளர் அலுவலகங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பட்டு வருகின்றன. இதனை கண்காணிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு மாதந்தோறும் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே இருக்கிற அந்த கண்காணிப்பு குழு மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே மாத்திரம் 17 முறை இந்த குழு கூட்டி அதனுடைய பணிகள் சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலே மட்டும் 59,679 தொழிலாளர்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி. பழனியப்பன் வினா ஒன்றுக்கு பதில் அளிக்கையில், பெரியார் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் பெயரில் ஏற்கனவே இருக்கை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்காக 50,000 ரூபாய் வங்கியில் வைப்பு நிதியாக வைக்கப்பட்டு அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை பயன்படுத்தி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். மாண்புமிகு உறுப்பினர்கள், சென்னை பல்கலைக்கழகத்தில் பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரில் ஒரு ஆய்வு மையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பெரியார் பல்கலைக்கழகத்திலும் ஒரு ஆய்வு மையம் மேற்கொள்ளப்படுமா என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது, இருக்கை என்பதே ஆய்வு பற்றி தான். ஆய்வு இருக்கை என்பது அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்திற்கு தொண்டாற்றிய பெரியவர்களை பற்றி கருத்துகள், கட்டுரைகள், பேச்சு போட்டிகள், பயிற்சி பெட்டிகள் போன்றவற்றை நடத்தி அவருடைய பங்களிப்பை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இது போன்ற இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பெரியார் பல்கலைக்கழகத்திலும் மாண்புமிகு உறுப்பினர் கேட்டிருக்கிற கோரிக்கை மீண்டும் மிகைப்படுத்தி அதைக்கு நல்ல முறையில் வளர்ச்சிக்கு கொண்டு செல்வதற்கு மாண்புமிகு அம்மானுடைய அரசு உதவி செய்யும். நியாய விலை கடைகளுக்கான சொந்த கட்டடம் குறித்து உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு, தமிழகம் முழுவதும் 1394 நியாய விலை கடைகள் புதிய கட்டடங்களில் இயங்கி வருவதாக கூறினார். பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் நகரும் நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களின் இருப்பிடங்களுக்கே சென்று பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். இந்திய திருநாட்டின் வாழும் மனித தெய்வம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் 1394 கடைகள் இன்றைக்கு புதிதாக கட்டடத்திலே இயங்கி வருகிறது. நம்முடைய
நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ 36 கடைகள் இன்றைக்கு புதிதாக கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்த அளவுக்கு வாங்குகிற மக்களுக்கு அவருடைய சிரமப்படாமல் அவர் வாங்குகிற அந்த நியாய விலைப் பொருட்கள் உரிய இடங்களில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் குறிப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நகர்வு நியாய விலை கடைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அம்மா அவர்கள். இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் சரி, இந்தியாவிலும் சரி, எந்த ஒரு முதலமைச்சரும் நடவடிக்கை எடுக்காத அளவுக்கு 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மலை கிராமங்களுக்கு கொண்டு போய் இன்றைக்கு விலையில்லாத பொருளை கொடுக்கிறவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். ராமநாதபுரம் தொடக்க கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக இன்றைக்கு மலை கிராமங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது.